Repco Home Finance, your dream home awaiting you. Festive sweet delights. Adiyar Ananda Bhavan Sweets and Snacks. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு முக்கியமான ஒரு கூட்டம். இது வந்து அசர்பைஜானுடைய பாக்கு அப்படிங்கிற ஊரில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காலச்சூழல் சுற்றுச்சூழல் மாற்றம் இருக்குல்ல, பெருமளவில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாற்றத்திற்கு ஈடு கொடுப்பதற்கு நாடுகள்லாம் ஒவ்வொரு நாடு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாரும் கலந்து பேசி அதற்கு ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல கூட்டங்கள் நடந்திருக்குன்னா, பாரிஸில் ஒரு இது நடந்தது. அந்த மாதிரி எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயங்கள் அந்த இப்போ வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் எல்லாம் யார் யார் என்னென்ன செய்யணும், எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும், எவ்வளோ நாளைக்குள்ள அந்த இதை எமிஷனை குறைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒற்றுக்கொண்டு அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் பேசி அதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாலும் கூட இது வரைக்கும் யாரெல்லாம் வளர்ந்த நாடுகள் யாரும் அவர்கள் தருவதாக சொன்ன பணத்தை இது வரைக்கும் தரவில்லை. அப்போ ரெண்டு விஷயம் இதில் நம்ம முடிவு பண்ணணும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டார்கெட் என்னவா வச்சுக்கிறது, எப்போ வச்சா அது நம்மளால் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது இந்த பணம், அதுக்காக கூடிய பணம் அப்படிங்கிறது. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு இப்போ கரெக்டாக இந்த டயத்தில் தான் இந்த உலகத்திலேயே மிக அதிகமாக பொல்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, சைனா தான் பெரிய அளவில் இப்போ பொல்யூஷன் கார்பன் எமிஷன் சொல்கிறோம்ல, அதை பெரிய அளவில் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பது சைனா, ரெண்டாவது இடத்துல இருப்பது அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, மூணாவது இடத்துல இருப்பது இந்தியா. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் புறக்கணிக்கிறா அப்படின்னு பாருங்க. அதாவது பெரிய லீடர்ஷிப்லாம் யாரும் போகல. அது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்கா போல, சைனா போல, இந்தியா போல, யூகே, ஜெர்மனி, பிரேசில், பிரான்ஸ் அப்படின்னு அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய தலைகள் யாரும் போகல. அதில் பேசி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் இந்த அரசியல் தலைமைகள் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் அது ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதற்கு ஒரு உதாரணம் வேணும், முன் உதாரணம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்பொழுது அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சு, வெங்காயம் அதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது, அதெல்லாம் அமெரிக்காவில் என்ன கையெழுத்து போட்டுனா நான் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேன், அதெல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், நாங்கள் அவங்க கூட அந்த ஒப்பந்தத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறத ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. அப்போது இப்போ என்ன நடக்க போகுது, அப்போ கிளைமேட் சேஞ்சுக்கு அவங்க இல்லாமல், இந்த மாதிரி பெரிய தலைகள்லாம் இல்லாமல் அந்த மீட்டிங் அதுலேருந்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு கேள்வி. இது ஒரு புறம் இருக்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லீடர்ஷிப் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசி முடிவு பண்ணதெல்லாம் அவர்கள் எல்லாம் குழப்பத்தில் போய் முடிஞ்சு ஒன்றுமே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து பேசி மொத்தமாக ஒவ்வொருத்தரும் சேர்ந்து புதிதாக எவ்வளோ நம்ம குவான்டிஃபைடு கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய இலக்குகள், அதாவது எவ்வளோ அளவு கார்பன் எமிஷனுங்கிறது எவ்வளோ அளவு இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிப்பது இந்த மீட்டிங்கில் நடக்க போகுது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, கிளைமேட் ஃபைனான்ஸ். அந்த கிளைமேட் ஃபைனான்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிவென்ஷன் இருக்குல்ல, அதாவது இந்த கார்பன் எமிஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த பணம் அது யார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண போகிறா அப்படிங்கிறது, அது ரெண்டையும் டிசைட் பண்ணுறது மிக முக்கியமான அஜெண்டா இந்த கூட்டத்தில். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த யுஎன்னுடைய ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க செப்டம்பரில் நடந்த ஒரு கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கு ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, மினிமமாக எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, $6 ட்ரில்லியன் அப்படிங்கிறத அவர்கள் சொல்ல போட்டிருக்கக்கூடிய எஸ்டிமேட். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 78 கண்ட்ரிஸ் ஆர் மோர் அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கொடுக்க வேண்டிய பணம் டில் 2030 வரைக்கும் 10 to 15 வருஷ காலத்தில் கொடுக்கணுன்னாக்கா, இந்த மாதிரி இவ்வளோ பணம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது அந்த கமிட்டி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு எஸ்டிமேட்டு. அப்போது சின்ஸ் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி நடந்த கூட்டங்களில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் கிளைமேட் ஃபண்டுன்னு ஒன்று உருவாக்கினாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபண்டிங்காக நம்ம அது மாதிரி ஒன்று உருவாக்குவோம். அதில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குல்ல, அவளெல்லாம் என்ன செய்யறதாக ஒத்துக்கொண்டார்கள்னாக்கா, வருஷம் $100 பில்லியன் அந்த ஃபண்டு கொடுப்பதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். வருஷம் என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவ்வளோ பணம் தரேன்னு சொன்னது, இவர்கள் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாராவது ஃபாலோ பண்ணவே இல்லை. அது ஒரு பக்கம். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரெண்டு விஷயத்துக்கு இந்த பணம் தேவைப்படுது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அடாப்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிளைமேட் சேஞ்சினால வந்திருக்கக்கூடிய தாக்கங்கள், அது இப்போ ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய தாக்கங்கள், எதிர்காலத்தில் வருவதற்கு அனுமானிக்கப்பட்டுள்ள தாக்கங்கள், அதுலேருந்தெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இது செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அது புறம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மிட்டிகேஷன், ஏற்கனவே நடந்த பாதிப்புகள். இப்போ பெரு வெள்ளம் வருது, பெரிய அளவில் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வருது. அதனால வரும்பொழுது இப்போ போன வாரத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் ஒரே நாளில் அவ்வளோ மழை பெஞ்சு அந்த நகரங்கள்லாம் மூழ்கடிச்சிட்டு போயிருக்கு.
சென்னையை பார்த்தோம், தூத்துக்குடியை பார்த்தோம். இதெல்லாம் நம்ம இங்கே அனுபவித்த விஷயங்கள். அது இன்னும் ரெக்கரிங்காக அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிளைமேட் சேஞ்சினால. இப்போ அந்த மாதிரி வரும்போது இதுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்குலாம் பணம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 2க்கும் சேர்த்து ஒரு உத்தேசமாக அவங்க யூஎனில் போட்டிருக்க கணக்கு வந்து 187லேருந்து 359 பில்லியன் டாலர் வந்து வேணும் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க கணக்கு போடுறாங்க 2க்கும் சேர்த்து. ஆனால் வலது நாடுகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுவரையில் அவர்கள் எதெல்லாம் தருவேன்னு சொன்னாங்களோ அதுலேருந்து ஒரு பைசா கூட ஒன்றும் அவர்கள் தரவே இல்லை. அப்படின்னு தராது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஏதோ கொஞ்சம் கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கறதுல வந்து மிக பெருமையான அளவில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட அவர்கள் தந்திருக்கிற பணம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் 60 விழுக்காடு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா லோனாக தான் கொடுத்துருக்காங்க. 30% வந்து என்னவா கொடுத்துருக்காங்கன்னாக்கா ஈக்விட்டியாக கொடுக்குறாங்க. 60 90 போச்சா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி 10% அதுதான் வந்து என்னவா வருதுன்னு கேட்டிங்கனாக்கா கிராண்டாக வருது அப்படிங்கிறாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது மறுபடியும் இதையும் லோனாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஏற்கனவே வளர்ந்த நாடுகள்லாம் வந்து பெரிய கடன் சுமையில தத்தளித்து கொண்டு இருக்கும்பொழுது இது வந்து புதிய சுமையாக தான் போய் முடியுமே தவிர, 2வது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் நிறைய சிக்கலான சங்கதிகள்லாம் இருக்குது. எப்படின்னா, ஏன் அவங்க கமிட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து என்னென்னா, ஒரு வரலாற்று ரீதியான ஒரு லெகசி இஷ்யூ இருக்குது. என்ன லெகசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா, பொல்யூட்டர் பேஸ் அப்படின்னு பேர் இருக்குது. யார் பொல்யூட் பண்ணாலும் அவன் தான் பே பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா இப்போ வளர்ச்சி அப்படி பெரிய அளவில் வளர்ச்சின்னா சைனா இந்தியாலாம் இப்போ தான் ஒரு 30-40 வருஷமாக தான் வளருது. ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகள், அப்புறம் ஐரோப்பா இருக்கக்கூடிய பல நாடுகள் அவர்லாம் தொழிற்புரட்சி நடந்த காலத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் வளர்ச்சியை பார்த்துருக்கிறார்கள். அது தொழிற்புரட்சியில் ஆரம்பித்து நிலக்கரியை எந்த அளவுக்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதன் வழியாக அதுக்கு பிறகு வந்து நிலக்கரியை எந்த அளவுக்கு பயன்படுத்தினார்களோ அதே அளவுக்கு அதை விட கூடுதலாக இந்த பெட்ரோலிய பொருட்களை எல்லாம் அகழ்ந்தெடுத்து அவர்கள் அதை எந்த அளவுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இன்னும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. அப்போ பார்க்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் அதை பயன்படுத்துறீங்களோ அதுக்கு உண்டான ப்ரைஸை நீங்கள் தானே கொடுக்கணும், காஸ்ட் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆர்குமெண்ட். அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனா இந்தியாலாம் வந்து 2வது இடத்துலையும் முதல் இடத்துலையும் 3வது இடத்துலையும் பொல்யூட் பண்ணிட்டு இருந்தால் கூட இதில் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்னா, நீங்கள் தானே முன்னாடியெல்லாம் பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ வளர்ந்துட்டு இப்போ அதுக்குண்டான சில காஸ்ட்டெல்லாம் வந்து எங்களை கொடுன்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே எங்களை சுரட்டிட்டு போய் தான் நீங்கள் வளர்ந்தீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எங்களை வந்து மறுபடியும் கொடுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயங்கிறதான் இவங்க வைக்கக்கூடிய வாதம். அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது ரைட்டு தான் சரி, ஆனால் அதுக்குன்னு நீங்கள் இப்போ எங்களெல்லாம் தாண்டிடுவீங்க போருங்க. இப்போ எங்களை தாண்டி தானே சைனா பொல்யூட் பண்ணிகிட்டு இருக்கு, இந்தியா அதே மாதிரி வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரையும் தாண்டி நீங்களும் தான் பொல்யூட் பண்ண போகிறீங்க. அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற காஸ்ட் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த வாதமும் பிரதிவாதமும் முற்று பெறவே இல்லை, இன்னும் போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை ஒன்று பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அந்த அரசியல் தலைமை, உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள். அது ஒன்று. 2வது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இது இருக்குல்ல, கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் எல்லை கிடையாது. இதுக்கு என்ன எல்லை கிடையாது, இப்போ நீ தான் பண்ண நான் தான் பண்ணேன் அதனால் உனக்கு தான் கேடு எனக்கு தான் கேடு அப்படின்னு கிடையாது. இப்போ நம்ம ஊரில் வந்து எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குது, அது காலம் மாறி பருவம் மாறி அதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடந்த தொழில் வளர்ச்சி அதனால் ஏற்படக்கூடிய பொல்யூஷன் அதனால் ஏற்பட்டது மட்டும்தானா, அல்லது இந்தியா முழுக்க ஏற்பட்ட தொழில் வளர்ச்சி அதனால் ஏற்பட்டதா, ஸ்ரீலங்கா பாவம் அவனுக்கு நான் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்காங்க, என்ன இருக்குது, ஆனால் இங்கே ஏற்படக்கூடிய மாற்றம் அவனை பாதிக்காதா, இல்லை இங்கே அடிக்கிற புயல் அங்கே அடிக்காதா, இங்கே பெய்கிற மழை இங்கே அடிக்காதா, அல்லது கிளைமேட் சேஞ்சினால வங்காளதேசத்தை மாதமாக அது வருஷம் அடிக்குது அவன் என்ன செஞ்சான், அல்லது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஒரே மாதிரி பாதிக்குது, அடிச்சா வந்து இப்போ ஒரிசாவை காலி பண்ணிட்டு போகுது, ஆந்திராவை காலி பண்ணிட்டு போகுது, நம்மளை காலி பண்ணுது. அப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீ செஞ்சனால உனக்கு வந்து உங்கள் மாநிலத்துக்கு வந்து அப்படின்னா நீங்கள் சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் செஞ்சனால தான் உங்கள் நாட்டுக்கு வந்திருக்குன்னு. இப்போ அமெரிக்காவில் புயல் அடிக்குது, நம்ம ஊரில் புயல் அடிக்குது, அமெரிக்கா தான் பெரிய பொல்யூட்டர், அவங்க தான் பண்ணியிருக்காங்க ஆண்டாண்டு காலமாக அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள மட்டும் குற்றம் சாட்டிகிட்டு இருக்க முடியுமா, சைனாவை மட்டும் குற்றம் சாட்ட முடியுமா, நம்ம பண்ணலையா அப்படின்னு சொல்லும்போது பெரிய நாடுகள்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சின்ன நாடுகள்லாம் நம்மளை பார்த்து கேட்குறான். என்ன கேட்குறான், நீங்கள் பண்ண அட்டகாசத்துக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் பரியாகிட்டு இருக்கோம்டா அப்படின்னு. அதில் சில நாடுகள்லாம் பாவம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் மட்டம் உயரங்கிறான், நாடே காண போயிடுங்கிறான் பல தீவுகள்லாம். அது மாதிரி போகும்போது அவங்களுக்குலாம் என்ன தீர்வு, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உட்காந்து பேச வேண்டிய ஒரு கூட்டம். இந்த கூட்டம் தான் மிக முக்கியமான கூட்டம். இது வந்து எப்படி இப்போ போய் நான் வந்து இதுலேருந்து என்ன பெரிய அவுட்கம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு 10 நாள் 12 நாள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது இப்போ அவுட்கம் வர்றது மட்டுமல்ல, வந்த பிறகு அதை இவங்கெல்லாம் கமிட்மெண்ட் எவ்வளோக்கு வரும் அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவார்கள் அப்படிங்கிறது. அப்போ இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஃபைனான்ஸையும் டார்கெட்டையும் அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஈக்விட்டபுளாக செய்து முடிக்கிறார்கள், பேசி அதுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள்.
என்பது மானிடமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. மானிடத்தினுடைய எதிர்காலத்திற்கு இந்த கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டமாகும். ஆனால் இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவில் தான் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். Repco Home Finance, your dream home awaiting you. Festive sweet delights. அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.